நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் நினைக்கலாங்க. ஆனால் கடவுள் நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 வாரமாக ஞாயிற்றுக்கிழமைனா பிள்ளையார்பட்டி போகணும்னு நினச்சோம். பட் சூழ்நிலையால் போக முடியல. ஆனால் அங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு 2 ஊர் தள்ளி அங்கே இருக்க பெரிய பிள்ளையார் இருக்காருங்க. அவரை சுற்றி பார்த்திங்கன்னா முருகர், வள்ளி, தெய்வானையோடு இருப்பார், காலபைரவர் இருப்பார், அம்மன் இருப்பாங்க, ஈஸ்வரர் இருப்பார், மகாலட்சுமி இருப்பாங்க, துர்க்கை எல்லாருமே இருக்காங்க. பிள்ளையார் தாங்க பெருசாக, அது பிள்ளையார் கோயிலுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் யதார்த்தமாக யாரோ ஒருத்தர் மூலமாக வர வச்சார். நாங்களும் குடும்பத்தோடு போனோம். அங்கே போனோடனே பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் மாலை மரியாதையோட மதிப்புகள் எல்லாமே செஞ்சாங்க. எங்கள் மாமனாருக்கு ஒரு பிராமின், ரொம்ப பழக்கமான ஒரு ஏஜ்டு பீப்புள் தான் அவர் வர இன்வைட் பண்ணதுனால போயிருந்தோம். ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விசேஷம் பண்ணியிருந்தாங்க. சண்டிகேஸ்வரர் யாகமோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. புடவையெல்லாம் அதிலலாம் போட்டாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. அங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் தாங்க இருந்தாங்க. நல்லா மதிப்போடு செஞ்சாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அம்பாளுக்கு அந்த சண்டிகேஸ்வரர் யாகம் செஞ்சதில் 13 கால பூஜை செஞ்சு அம்பாள் கால் பாருங்கள் குட்டியாக செஞ்சு அதில் காப்பு கொலுசு வச்சுருந்தாங்க. தொட்டு கும்பிட்டங்க. எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. ஆனால் கடைசியாக நம்ம சுத்தமானதாகவும் நம்ம யாருக்கும் கெடுதல் எதுவும் நினைக்காம இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அத்தனையுமே அந்த கடவுள் பண்ணுவாருங்கிறது இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க. நீங்களும் சரி, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். முருகர் பக்தர் தான் நான். ஆனால் அந்த பிள்ளையார் என்ன ஒரு சன்னதிக்கு வர வச்சு எல்லாம் செஞ்சார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. அப்போ தான் நினச்சேன், நீ என்னை தேடி பிள்ளையார்பட்டிக்கு வந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை, நீ இங்கே வந்தால் போதும்னு சொல்லி என்னை வர வச்சுருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இந்த பூஜையில் நிறைய பொருட்கள் போட்டு பூஜை பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னதானம் எல்லாமே பண்ணாங்க. புடவைகள் மொத்தம் 13 புடவைகள் அந்த யாக குண்டத்தில் போட்டாங்க. தங்கம் கூட ஒரு கிராம் அளவுக்கு தங்கமும் அதில் போட்டிருந்தாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், பின்னாடி வரதுலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். என்றைக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எதுலேயுமே செயல்படுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதோட விளைவுகள் தாங்க வெளியே வரும். நல்லது நினச்சோம்னா சூழ்நிலை காரணத்தினால நல்லதே நடக்கும். கெட்டது நினச்சோம்னா அதே சூழ்நிலை காரணத்தினால கெட்டது தான் நடக்கும். நீங்கள் மனசார இந்த அம்பாலை நினச்சிக்கோங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு கோயிலுக்கு போயே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவரே உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி நாள் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக இருந்தேன். சரி, நம்ம இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகலினாலும் பரவாயில்ல, மனசு சரியில்லாதப்போ கோயிலுக்கு போய் நம்ம என்ன பண்ணலான்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி நினச்சது தப்புங்கிறத உணர்ந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணினது அந்த பூஜைகள், அந்த அம்பாலை பார்த்ததுக்கப்புறம், முருகரை, வள்ளி தெய்வானையோட பார்த்ததுக்கப்புறம், பிள்ளையார் அவ்வளோ பெரிய பிள்ளையாரை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு 1 டேக்கு முன்னாடி தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தது. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு காலபைரவர்கிட்ட உட்காந்து என் மனசில் இந்த கஷ்டத்தை சொல்லி அழுந்துக்கிட்டு இருந்தேன். இது நல்லாகுமா, எப்படி, என்ன ஏதுன்னு. அப்போ காலபைரவர் என் தலைக்கு மேலே பள்ளி சகுனம் சொன்னது பாருங்கள். இங்கே இதுக்கு மேலே எனக்கு என்னங்க சொத்து சுகம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க. போதும், அம்பாள் இருக்கா, பிள்ளையார் இருக்கார், என்னோட முருகர் இருக்கார். வரும் பார்த்து இதில் பார்த்திங்கன்னா 7 நவகிரகங்கள் யோகங்களும் நடந்து, இந்த நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிலாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இது பண்ணினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பூஜை பண்ணுறது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பிராமின் சொல்லியிருந்தார், ஒரு பெரியவர்,
இது பண்ணுங்கம்மா, நீங்கள் இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்கன்னு. இந்த மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் நீங்களும் கலந்துக்கங்க, நல்லதே நடக்கும். வெல்கம்.